ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக கொய்யாக்காவை கண்டுபிடிச்சிட்டேங்க. ஆனால் டார்கெட்டட் கொய்யா கிடையாது, வேறு 2 கொய்யாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். பட்டு அது காம்பவுண்ட் சுவரை விட்டு ரொம்ப தூரமாக தான் இருந்துச்சு. பட் நம்ம எப்படி அறுக்காமல் விட முடியும்? ஏன்னா பாப்பா டெய்லியும் அதை பார்த்துட்டே இருக்கா, எனக்கு அந்த கொய்யா வேணும்ன்ட்டு. அதில் ஒன்று கூட அறுத்து கொடுக்கல அப்படின்னா நம்ம எப்படி ஒரு அம்மாவாக இருக்க முடியும், ஒரு சூப்பர் மதராக இருக்க முடியும்? அதனால கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஃபைனலி அந்த 2 கொய்யாவையும் பறிச்சிட்டேன். ஆனால் 2 கொய்யாவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கழித்து பறிச்சிருக்கலாம், ஏன்னா அது நல்லா பழுத்திருக்கும். இது வந்து கொஞ்சம் காய்வாட்டாக தான் இருந்தது. ஒரு காய் வந்து ஓரளவுக்கு காய், இன்னொரு காய் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அவளுக்கு பறித்து கொடுத்துட்டோடனே ரொம்ப ஹாப்பி. எனிவேஸ் நம்ம என்ன செஞ்சாலும் இந்த ஒரு ஸ்மைலில் பார்க்குறதுக்காக தானே நம்ம லைஃப்பில், அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த ஸ்மைல் தாங்க நம்மளோட பெரிய அச்சீவ்மெண்ட்டே. ஸோ அவகிட்ட கொடுத்தேன். பட்டு அதை கடிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. எனிவேஸ் நான் கொஞ்சம் கடித்து கொடுத்துட்டு அப்புறம் அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் காசிமேடு கிளம்பிட்டோம். இந்த வாரம் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா ஆடி 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், கம்ப்ளீட் பியூர் வெஜிடேரியன் தான். பாப்பாவுக்கு வந்து சீ ஃபுட்ஸ் தான் நார்மலி பிடிக்கும். அவளுக்கு கொஞ்சம் நாளாகவே சீ ஃபுட்ஸ் கொடுக்கல, பிகாஸ் இந்த ஹேச்சிங் பீரியட் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ சீ ஃபுட்டோட விலையும் அதிகமாக இருந்தது, வெரைட்டியும் அதிகமாக இல்லாமல் இருந்தது. ஸோ எல்லாமே முடிஞ்சுட்டு இந்த வாரம் பார்த்திங்கன்னா காசிமேடு ரொம்ப கூட்டமும் கூட, ஆனால் நிறைய வெரைட்டி மீன் இருந்தது. சங்கராலாம் பெரிய பெரிய சங்கராவே கிடச்சிதுங்க. நல்ல பெரிய மீன்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன மீனில் பார்த்திங்கன்னா மத்தி, கவலை, காரப்பொடி எல்லாமே. இந்த திருக்க மீன் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மீன். நாங்கள் மார்க்கெட்டை விட்டு போகிறப்போ பார்த்தோம். ஸோ இந்த அண்ணாக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா அந்த திருக்க மீன் தான் இருந்தது. அது ஒரு கூர் 150 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. பட் அவ்வளோ சின்ன மீனாக இருந்தால் நிறைய வேஸ்ட்டாக போகும், வஞ்சிரம். இந்த சங்கராலாம் பார்த்திங்கன்னா இந்த சைஸ் நான் பார்த்ததே இல்லை, பட் இந்த வாட்டி நிறைய இருந்தது. அதே மாதிரி சுறா மீனும் வந்து நிறைய சின்ன சைஸ் மீனும் இருந்தது, நல்ல பெரிய சைஸ் மீனும் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மீன் 7 மீன் வச்சுருந்தாங்க ஒரு கூருக்கு. சுறா மீன். அதே மாதிரி டைகர் ப்ரானுமே நல்ல சைஸாக இருந்தது. ப்ரான் வந்து கிலோ 500 ரூபா, 550 ரூபா, 400 ரூபா அந்த ரகத்தில் இருந்தது. கொடுவா, மத்தி, அதுக்கப்புறம் சைனீஸ் வவ்வா எல்லாமே இருந்தது. வவ்வா வந்து கிலோ 850 ரூபா சொன்னாங்க. ஸோ நண்டு எல்லா வெரைட்டிஸும் இருந்தது. நாங்கள் எங்களுக்கு தேவைப்பட்ட மீனெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் மார்க்கெட்டை விட்டு கிளம்புனா பார்த்திங்கன்னா என்ன சைஸ் பாருங்களேன் அந்த திருக்க மீன். நிஜமாலுமே இந்த மீன் வந்து உங்களுக்கு மட்டன் குழம்பு ஃப்ளேவர்லேயே வைக்கலாங்க, ஏன்னா அதில் வந்து முள் அவ்வளோ ஈஸியாக எடிபிளாக தான் இருக்கும். அண்ட் எல்லாமே முடிச்சுட்டு குன்ஹிராம் கடையில் வந்து ஒரு பாதாம் மில்க்கும் ஒரு சாக்லேட் மில்க்கும் குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பை பை.